தாவேகா நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் விஜய் அவர்களை விமர்சித்து விட்டார். இன்னைக்கு இதுதான் வைரல். ரஞ்சனா நாச்சியார் விஜயை விமர்சித்த ஏதோ வேலு நாச்சியாரே உயிரோட வந்து விஜய் விமர்சித்த மாதிரி இன்னைக்கு நியூஸ் சேனல்கள் மீடியாக்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மேடம் 3 வருஷமா பிஜேபியில் இருந்திருக்காங்க. பிஜேபியில் இருக்கும்போது நிறைய அரசியல் பணியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா அரசியல் பணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பஸ் முன்னாடி காரை நிறுத்தி படிக்கட்டில் நிற்கிற மாணவர்களை தாக்கி இருக்கிறாங்க. தாக்குனது மட்டும் இல்லாம அதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு போட்டிருக்கிறாங்க. போலீஸ்கார வந்து அவங்கள தாக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னை தள்ளி விட்டுட்டாங்க, என்னை வந்து எனக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை வந்து கடுமையா விமர்சிச்சுட்டு பாஜக இருந்து வெளியே வந்தவங்க தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்குதான் தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் தாவேக்கா தலைமையில இருக்கவங்களுக்கும் இவங்க தாவேக்கால இருக்காங்கன்னு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருப்பீங்க? அவங்களுக்கு எதனா முன்னுரிமை கொடுத்துருப்பீங்களா? கட்சியை விட்டு தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சங்கீதா அக்காவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அநீதி அளிச்சிட்டாரு அப்படின்ற. ஓகே, சூப்பர். படிக்கட்டில் மாணவர்கள் பயணம் பண்றது தப்பு தான், இறங்கி அடிச்சிட்டீங்களா? அதே மாதிரி போக்குவரத்து துறையில ஒருத்தர் ஊழல் பண்ணாரு, அவர் அவங்களால அடிக்க வேணாம், உங்க 4 வார்த்தை விமர்சிக்க முடியுமா? சங்கீதா அக்காவுக்கு நியாயம் கட்டி விஜய் அவர்களை விமர்சிக்கிற ரஞ்சனா நாச்சியார் மதுராந்தகத்துல இருந்து செங்கற்பட்டு போற ரோட்ல மரியாதைக்குரிய திமுக நிர்வாகி ஒருத்தவர் அதிவேகமா கார் ஓட்டிட்டு வந்து கர்ப்பிணி பெண்ணை இடிச்சு தூக்கி அந்த பெண்ணு சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. அவன் வந்து ஹிட் அண்ட் ரன் ஓடிட்டான். ஓடுவனை போய் தேடி கண்டுபிடிச்சி அவன் திமுக நிர்வாகினோடனே உடனே விட்டுட்டாங்க. இப்ப அந்த இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உன்னால நியாயம் வாங்கி தர முடியுமா? இந்த விபத்துல இறந்த கர்ப்பிணி பெண்ணுக்காக திமுக நிர்வாகி எதிர்த்து பேச போறேன்ட்டு பிரஸ்காரங்களை கூப்பிட்டா இவ்வளவு பிரஸும் வருமா? வரமாட்டாங்க. நான் விஜய் விமர்சிக்க போறேன்னு சொன்னாதான் வருவாங்க. முதியவரை கொன்று மூதாட்டியை கற்பழிப்பு, 7 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை, மானாமதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் மரணம். பெட்ரோல் வந்து இது லாக்அப் டெத்னு சொல்றாங்க, சிபிஐக்கு இப்ப மாத்திருக்காங்க. ஓடும் விமானத்தில் திமுக நிர்வாகி பாலியல் சீண்டல், 2 வயது குழந்தை திமுக நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமை. அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. 4 நெறியில கண்ணில் பாக்குறவன்லாம் வெட்டியிருக்கான், மானாமதுரையில பாக்குறவன்லாம் வெட்டியிருக்கான். தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு சங்கீதா விஜய் அவர்களுடைய விவாகரத்து தான் இன்னைக்கு வந்து பேசும் பொருள். இதோட முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு திமுக மீட்டிங்க்கு போன ஒரு பஸ் வந்து விபத்தாகி 8 பேருக்கு படுகாயம். எவனுமே போடல. கேட்டா எடிட்டர் லீவுங்கிறான். இதுல ஒரு தற்குறி தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு விஜய் சொல்லியிருக்கிறான். யாருன்னா அது அமீர். அதாவது அமீரெல்லாம் நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டர்நேஷனல் டெக்னிக்கு போகும். இப்போ பேச வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. அமீரை போய் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பிரச்சனையே பேசுவோம். டிவைஸ் கேஸ்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். மீடியாக்களுடைய அழிவு காலம் துவங்கிடுச்சு, அவங்களோட செயல்பாட்டிலே தெரிஞ்சிடுச்சு. சோசியல் மீடியா தான் இனிமே வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போகுது. அதனால எனக்கு மட்டும் இல்லை, திமுகவையும் இந்த ஆட்சியையும் நடக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும். ஏன்னா நீங்கள் ஆபத்தான தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க.